இப்போ வந்து உருண்ட மஞ்சள நம்ம பொசுக்கிட்டோம். பொசுக்குன வாட்டி அந்த முடி மாரி இருக்க இதெல்லாம் போயிரும். அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணுவோம்னா, மெஷின்ல வந்து குடுத்து அந்த மஞ்சள் எல்லாம் வந்து உழுக்கணும். அதுக்குன்னு தனியா ஒரு மெஷின் இருக்கு. அந்த மெஷின்ல வந்து குடுத்தோம்னா, நமக்கு வந்து அந்த மேல இருக்க அந்த ப்ரவுன் கலரோட தோல் மட்டும் எடுத்துட்டு, உள்ள இருக்க அந்த மஞ்சள் மட்டும் நமக்கு கிடைக்கும். அந்த டார்க் கலர் நம்ம வந்து யூஸ் பண்றோம்ல, அந்த மாரி கலர்ல மஞ்சள் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த இது வர்றதுக்கு நம்ம இத்தனை ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணணும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு சிலர் மண்டியில வித்துருவாங்க. ஒரு சிலர் வந்து அவங்க வீட்டு தேவைக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு மஞ்சள் அரைக்கிறதுக்கு அத வந்து அந்த விரலி மஞ்சள தான் நம்ம குடுத்து வீட்டுக்கு அரைச்சி அத வந்து வீட்டுக்கு சமையலுக்கு நம்ம யூஸ் பண்றோம். இது இவ்ளோ ப்ராசஸ் ஒரு மஞ்சள் வந்து நம்ம வந்து சமையல் ரூமுக்கு வரதுக்கு இவ்ளோ ப்ராசஸ் இருக்கு. ஆனா இதுக்கு விலை வந்து எவ்வளோ போகும்னா ரொம்ப கம்மியா தான் போகும். ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு குவிண்டால் அந்த மாரி அந்த இது வச்சிருப்பாங்க. 15,000 15,000ன்றது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மஞ்சளுக்கு அவங்க குடுக்குற விலை. 10,000 வரைக்கும் தான் போகும். இவ்ளோ ப்ராசஸ் செஞ்சு அவங்க வந்து எவ்ளோ லாபம் எடுப்பாங்க அப்படின்றது கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். நான் எதுக்கு இத சொல்றேன்னா, இது வந்து நெறைய பேத்துக்கு தெரியாது. அதுக்காக வந்து இத வந்து நான் இந்த வீடியோவ ஷேர் பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.